வெல்கம் டு ஏஎஸ்பி விலாக்ஸ் 140. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நான் யூஸ் பண்ணுற ஓன் வெஹிக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யமகான்ற மாடலில் M15 வெர்ஷன் 1. போயிட்டு வண்டி எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கியர் மூவ் பண்ணுறோம். மூவ் ஆனதுமே செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓட்ட உங்களுக்கே ரொம்ப பழகும். சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்களன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. இதில் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது என்னன்னா கியர் பாக்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த்து கியர், ஃபிஃப்த்து கியர், சிக்ஸ்த்து கியர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனாலே எம்டி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்பீடுன்னு எடுத்துறீங்களன்னா 1 to 6th கியரில் மேக்ஸிமம் 110 வரைக்கும் போகுது. அவ்வளோ யாரும் போகாதீங்க. வண்டி ஓட்டும்போது எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. மேக்ஸிமம் இப்போ நம்ம ஒரு வேகத்தடவை வருது, ஸ்பீடு பிரேக் வருதுன்னா எல்லாரும் டக்குன்னு கியர் கம்மி பண்ணுவாங்க. இதில் நல்ல விஷயம் என்னன்னா ஒரு 2 கியர்ல 3 கியர்ல வேகத்தடவை விட்டீங்கன்னா கூட என்ன ஆகாது, ஸ்மூத்தாக ஏறி ரன் ஆகும். இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கியர் பாக்ஸு. இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஹீட்டிங் இஷ்யூ வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூலண்ட் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஹீட்டிங் இஷ்யூ மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் எல்லா M15லையும் வருது. ஆனால் அவ்வளோ ஒன்றும் தெரியல. ஹிமாலயன்லாம் ரொம்ப வருது. இதில் வந்து அந்த அளவுக்கு லைட்டாக தான் வருது. இன்னொன்று இந்த பைக் வந்து ரொம்ப மைலேஜில் அடிச்சுக்க முடியாது. மைலேஜ் வந்து ரொம்ப தருது. இது செப்பரேட்டாக நான் வந்து மைலேஜ் வீடியோ தனியாக ஒன்று போடுறேன். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. வெர்ஷன் 2 விட வெர்ஷன் 1 வந்து சூப்பராக இருக்குது. இதில் என்ன சொல்ல நல்லா இருக்குதுன்னா ஸ்பீடு, அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கு. சிங்கிள் ஏபிஎஸ் இருந்தாலையும் பிரேக் அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது இதில் வந்து. அதே மாதிரி சர்வீஸ் விடுறும் போது பார்த்து சர்வீஸ் சென்டரில் விடுங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட விடுங்க. நீங்கள் சர்வீஸ் விடும்போது மேக்ஸிமம் ஆயில் சேஞ்ச் பண்ணுறங்க. ஸ்பார்க் பிளக் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு இதெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாக மாற்றுங்க. ஆயில் வந்து மோட்டோவில் 20 to 40 இது போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் வண்டி. இன்ஜின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி அடிக்கடிக்கு செயின் லூப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா செயின் வந்து இது எல்லா வண்டியோட செயின் கொஞ்சம் சின்னதாக தான் போடுவாங்க. அதனால செயின் வந்து M15ன்றதுனால செயினோட டீத் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3000 4000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ப்ரொமோட் வீடியோலாம் எதுவும் கிடையாது. என்னுடைய வெஹிக்கிள் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதோ தப்பு எதுன்னு பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.